ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் புரட்டாசி மாதம் அதே சமயம் நவராத்திரியும் வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டு விசேஷத்துக்குமே வந்துட்டு பிரசாதமாக இல்லை நெய்வேத்தியமாக செய்யக்கூடிய ரெண்டு ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஒன்று எள்ளு சாதம், இன்னொன்று கருப்பு கடலை சுண்டல். இந்த கருப்பு கடலை சுண்டலுக்கு நான் வந்து ஒரு சுண்டல் பொடி, மசாலா பொடி செஞ்சு அதை எப்படி செய்யறதுன்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கருப்பு கடலை சுண்டல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3/4 கப்பு கருப்பு கடலை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பும் கூடவே ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா இடித்து போட்டிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சுண்டல் இல்லை, நீங்கள் எந்த சுண்டல் செய்யும் போதுமே ஒரு துண்டு இஞ்சி வந்து இடித்து போட்டு வேக வைக்கும்போது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து சுண்டல் பொடி ரெடி பண்ணிக்கலாம். சுண்டல் மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து 3மே சம அளவு எடுத்திருக்கேன். ஹோல் தனியா, சன்னா தால், அதுக்கப்புறம் வந்து ஊரத் தால் உளுத்தம்பருப்பு, கூட காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது 4த்தையுமே நம்ம வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3மே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வறுத்துப்போம். ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்குது. இது நல்லா வாசனை வர அளவுக்கு, கூட நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம இதை வறுக்கணும். இது ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்ததுக்கு அப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த 2 பருப்பும் பாதி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தனியா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனியாவை சேர்த்துப்போம். காஞ்ச மிளகா அதையும் நான் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நவராத்திரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வெள்ளை கடலை சுண்டல், கருப்பு கடலை எந்த ஒரு சுண்டலுக்குமே இது யூஸ் பண்ணி செய்யும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா கூலானதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுண்டல் பவுடர் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சுண்டல் தாளிச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். தாளிக்க கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் நம்ம வேக வைக்கும்போது போட்ட இஞ்சியை நான் எடுத்துட்டேன். கடலை, ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சுண்டல் பொடியிலேருந்து நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு நிமிஷம் போல் பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ துருவின தேங்காய் சேர்த்து இதை ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் நம்ம விருப்பம் தான்.
சுண்டல் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்க வேண்டியது. ஆஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது எள்ளு சாதத்துக்கு எள்ளு பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பாதி ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அண்ட் ஒரு 3 காஞ்ச மிளகாய். காரம் வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு காரம் வேணுமோ மேலே கூட குறைக்க செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் காரத்துக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு. இதை வேறு ஒரு கப்பில் மாற்றிப்போம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு வேணும்னா வெள்ளை எண்ணும் சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இதை வறுத்துப்போம். எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளு சாதத்துக்கு நல்லா உதிரி உதிரியாக வடித்த அரிசி வேணும். பச்சரிசியே தான். நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிட்டு இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இதை கலந்து வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. அப்போ தான் நமக்கு சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி குழையாமல் நல்லா கிடைக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. இந்த ஸ்டெப்பை பண்ணிவிட்டு இந்த ரைஸை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சதில் உளுந்து, பெப்பரும், காஞ்ச மிளகாய் இது 3த்தையும் நான் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு கடைசியாக நம்ம எள்ளு சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து எள்ளை வந்து ரொம்ப அரைச்சோன்னா இதுலேருந்து ஆயில் வந்து கசிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து லேசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எள்ளு சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். இதில் நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது வாசனை நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, சனா தால் கடலைப்பருப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் கூடவே வறுத்த வேர்க்கடலை இது வந்து ஒரு 10 போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். கூட காஞ்ச மிளகா, காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது சேர்த்த காஞ்ச மிளகா தான். ஸோ கூட நான் தாளிச்சுக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ கடுகு பொரிஞ்சு பருப்பெல்லாம் செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை, சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சாதத்தை சேர்த்துப்போம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அண்ட் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு அரைச்சி வச்ச எள்ளு பொடி சேர்த்துக்கிறேன். நான் இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதை கலந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துப்போம். இவ்வளவுதான், எள்ளு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட் பண்ணிவிட்டு பார்ப்போம். எள்ளு சாதம் மற்றும் கருப்பு கொண்ட கடலை சுண்டல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான உங்களுக்கு பாரம்பரியமான ரெசிபீஸு. எள்ளு சாதம் பார்த்திங்கன்னா எள்ளில் நல்ல அயர்ன் இருக்குது அண்ட் கொண்ட கடலையில் இட்ஸ் ரிச் இன் ப்ரோட்டீன். இந்த 2 ரெசிபீஸுமே பார்த்திங்கன்னா நம்ம சவுத் சைடில் நம்ம ஃபெஸ்டிவலுக்கும் நவராத்திரிக்கு புரட்டாசி மாதத்துக்கெலாம் வந்து பிரசாதமாக செய்யக்கூடிய ரெசிபீஸ். எள்ளு சாதம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவுமே கூட செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. கூட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லை வத்தலோ வறுத்து வச்சு கொடுத்திங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ரொம்பவே முக்கியம்.
அண்ட் இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.